பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி குறை ஏதாவது இருந்தா அதை நீக்கிடுங்க. குறைகளை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதோ ரிவ்யூ செய்ய மிமி கிரியேட்டர் வருகிறார். பழனி, பொங்கலுக்கு வர வேண்டிய படம் எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்தாச்சு. ரிவ்யூ ஆரம்பிக்கலாமா? மாறிக்கலாமே. உன் பேர் என்ன? ரஜினி முருகன். ஐயோ, பேர்லயே ஒரு கிக்கு, நீ பாக்குற பார்வையில ஒரு சொக்கு. ஆனா ஏன் வருத்தப்பட வாலிபர் சங்கம் மாதிரியா இருக்கு? வேற தெரியல. ஐயோ, இந்த ஒரு தடவை பரவாயில்ல, இன்னொரு தடவை இதையே ட்ரை பண்ணாதீங்க. ஆனா இதுல வர ஒரு பாட்டு எங்க காதுல தேனா வந்து பாயுது. மேல ஒரு கண்ணு நீதாய ஒரு பொண்ணு. இந்த பாட்டுக்காகவும் சுமாரான காமெடிக்காகவும் நீங்க ஓகே போங்க போங்க. இன்னொரு வாட்டி இதே ட்ரை பண்ணாதீங்க. ஐயோ, இந்த படத்துல ட்விஸ்ட் எல்லாம் பிரமாதமா இருக்கேடா. ஆமா, உன் பேர் என்ன? கதகளி. அது என்ன பின்னாடி ஒரு களி? அதெல்லாம் ஜெயிலுக்குள்ள மட்டும் இருக்கட்டும். அப்புறம் இதே மாதிரி படமா சூஸ் பண்ணி நடி. இன்னொரு சுமோ சீன் ட்ரை பண்ணாத. இது உனக்கு பர்ஃபெக்ட். யூ செலக்டட் கோ. நெக்ஸ்ட். பழனி, என்ன ஏமாத்திட்டியாடா? என்ன இந்த படத்தோட பாட்டை முதல்ல காட்டாம விட்டுட்டியாடா? வரும் என்ன ஆட்டம் அண்ணே, அது புரட்சி தளபதி ஆளுன. அட பரதேசி நாய, இத முதலே சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைச்சேன். புரட்சி தளபதி கிட்ட மோத கூடாதுடா, சும்மா வச்சு வருவான். ஏமா நீ ஓகேமா, நீ போமா போ. பாக்குறாங்க. ரிவ்யூ சொல்றதுக்கு முன்னாடி நான் வேணா கெத்து காட்டவன். நீங்க அப்படியே காட்டிட்டாலும் நாங்க பார்த்து அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம். முதல்ல உன் முகர கட்டில ஏதாவது எக்ஸ்பிரஷனை மாத்தி காட்டு. போய் தரப்போ. இதெல்லாம் சரியா இல்ல. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி படத்தை கூட்டு வந்த கோச்சிக்காதீங்கண்ணே. இதுக்கப்புறம் அடுத்த மாசம் தான் படம். அப்ப மறுபடியும் வந்து ரிவ்யூ பண்ணுவோம்னே.